பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற 15 வயது மகன் காலிங் பெல்லை பலமுறை அழுத்தியும் கதவை திறக்காததால் பதற்றம். பின்பக்கத்திற்கு சென்று பார்த்தபோது திறந்த நிலையில் இருந்த கதவு. வீட்டிற்குள் கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாய் மற்றும் சகோதரியை பார்த்து பேரதிர்ச்சி. இரட்டை கொலை வழக்கில் 3 நாட்களுக்கு பின் மர்மம் விலகியது எப்படி? நடந்தது என்ன? வழக்கம் போல ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு 15 வயது சிறுவன். அப்போ வீடு உள்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. வழக்கமா ஒரு முறை காலிங் பெல்ல அழுத்தினாலே ஓடி வந்து கதவை திறக்கிற தாய் எல்லம்மா அன்னைக்கு பலமுறை காலிங் பெல்ல அழுத்தியும் கதவை திறக்கவே இல்லை. இதனால சந்தேகம் அடைஞ்ச பெரியசாமி எதுக்கும் பின்வாசல் பக்கம் போய் பார்ப்போம்னு சொல்லி நேரா பின்வாசல் பக்கம் போய் பார்த்தப்ப அங்க தாய் எல்லம்மா தலைக்குப்புற விழுந்த நிலையில கழுத்து அறுக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே பெரியசாமியோட தங்கச்சி 13 வயசான சுஜிதா கழுத்து அறுக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. தாயையும் தங்கச்சியையும் ரத்த வெள்ளத்துல பார்த்த பெரியசாமி கத்தி கூச்சல் போட்டிருக்கான். சிறுவனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தாய் மகள் கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அரண்டு போய் நின்னு இருக்காங்க. அதையடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் எல்லம்மாள், சுகிதா இவங்க 2 பேருடைய உடலையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. எல்லம்மாளோட கழுத்துல அணிந்திருந்த செயினும் கையில போட்டிருந்த வளையலும் காணாம போயிருந்ததால நகைக்காக நடந்த கொலையா இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. எல்லம்மாள் தனியா இருக்கிறது நல்லா தெரிஞ்சு யாரோ தான் வீட்டுக்குள்ள புகுந்து கைவரிசையை காட்டி இருக்காங்கன்னு நினைச்ச போலீஸ் 8 தனிப்படைகளை வச்சு விசாரணைய தீவிரப்படுத்தினாங்க. இதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பிறகு போலீஸுக்கு ஒரு சிசிடிவி காட்சி சிக்கியிருக்கு. அந்த காட்சியில சம்பவம் நடந்த நேரத்துல எல்லம்மாள் வீட்டுக்கு பின்னாடி 3 இளைஞர்கள் வேக வேகமா நடந்து போற காட்சி பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ் அதுல இருந்த 3 இளைஞர்களை கொத்தா தூக்கிட்டு வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுல எல்லம்மாளுக்கும் அவங்க பொண்ணுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறது விஷயம் பூராவுமே தெரிய வந்துச்சு. கிருஷ்ணகிரி பாஞ்சாலியூர்ல உள்ள யாசின் நகரை சேர்ந்தவங்க தான் இந்த எல்லம்மாள். இவங்களுடைய கணவர் சுரேஷ் உடல்நல குறைவால கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாரு. எல்லம்மாளுக்கு மொத்தம் 3 பசங்க. 15 வயசான பெரியசாமி தான் மூத்த மகன். மகள்கள் 2 பேரு ட்வின்ஸ். அதுல ஒரு மகள் பேரு சுஜிதா, இன்னொரு மகள் பேரு சுசிகா. சுரேஷ் உயிரிழந்த சில மாசத்திலேயே மகள் சுசிகா ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாங்க. கணவன் உயிரிழந்த துக்கத்துல இருந்த எல்லம்மாள் மகளுடைய மரணம் அவங்கள மனசளவுல பாதிச்சிருக்கு. அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கைய மகள் சுகிதாவுக்கும் மகன் பெரியசாமிக்காகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வட்டிக்கு பணம் கொடுத்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்த எல்லம்மாள் முறையான வட்டியை கொடுக்கலன்னா அவங்க வீட்டு வாசல்ல போய் சத்தம் போடுவாங்கன்னு, அதனாலேயே பல பேருக்கு எல்லம்மாளை பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. எல்லம்மாளும் வட்டிக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தையே கொடுப்பாங்களாம். வட்டியும் அசலும் சொன்ன டயத்துக்கு வரலன்னா அவங்க வீட்டுக்கு போய் சத்தம் போடுறது, வீட்டுல உள்ள பொருட்களை தூக்கிக்கிட்டு வர்றதுன்னு அடாவடி பண்ணதாவும் சொல்றாங்க. இப்படியே வட்டிக்கு பணத்தை கொடுத்து பல பேர்கிட்ட பகையை உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி குறும்பட்டி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமாருங்கிற இளைஞர் எல்லம்மாள் வீட்டுக்கு போய் வட்டிக்கு 10,000 ரூபாயை கேட்டிருக்காரு. அதுக்கு பணம் வேணும்னா உங்களுடைய பொருள் ஏதாவது ஒன்னு கொடுக்கணும்னு எல்லம்மாள் சொல்லவே நவீன் தன்னுடைய ஃப்ரெண்டு சத்திய அரசு பைக்கோட ஆர்சி புக்கை கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு எல்லம்மாளும் 1000 ரூபாயை பிடிச்சுக்கிட்டு 9,000 நவீன் கிட்ட கொடுத்திருக்காங்க. எல்லம்மாளுடைய வீட்டு எதிரில தான் நவீனுடைய மாமியார் குடியிருக்காங்க. அப்படி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போறப்பதான் எல்லம்மாள் வட்டிக்கு விடுற விஷயம் நவீனுக்கு தெரிஞ்சிருக்கு. சத்திய அரசுக்கு உடனடியா 10,000 ரூபாய் தேவைப்பட்டதால நவீன் எல்லம்மாள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். வாரம் 1000 ரூபாயா கொடுத்து
10 வாரத்துல கடன் தொகையை முடிச்சிருன்னு கண்டிஷனை போட்டு தான் பணத்தை கொடுத்திருக்காங்க எல்லம்மா. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு போன நவீன் தொடர்ந்து 3 வாரம் பணத்தை முறையா கொடுத்திருக்கான். அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற 7000 கொடுக்காம இழுத்தடிச்சிருக்காரு. அது இதுன்னு சொல்லி பணத்தை கொடுக்காம இருந்ததால டென்ஷனான எல்லம்மாள் நவீனையும் சத்திய அரசையும் தகாத வார்த்தைகளால பேசினதா சொல்லப்படுது. எல்லம்மாள் தினமும் பணத்தை கேட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததால ஆத்திரமடைஞ்ச நவீனும் சத்திய அரசும் எல்லம்மாளை க்ளோஸ் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. கூடவே தன்னுடைய ஃப்ரெண்டான ஹரிஷையும் கூட்டு சேர்த்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு, அதாவது கடந்த 25ஆம் தேதி எல்லம்மாள் மட்டும் வீட்ல தனியா இருந்திருக்காங்க. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நவீன், சத்திய அரசு, ஹரிஷ் இவங்க 3 பேரும் வீடு புகுந்து சோஃபாவில் தூங்கிக்கிட்டு இருந்த எல்லம்மாளுடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அந்த நேரத்துல 13 வயது மகள் சுகிதா ஸ்கூலை முடிச்சுக்கிட்டு மதியம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தன்னுடைய அம்மாவை 3 பேருமா சேர்ந்து கொலை பண்றத பார்த்து சத்தம் போட்ட சுகிதாவோட வாயை பொத்தி சிறுமி ஈவு இறக்கமே இல்லாம கழுத்தை அறுத்து கொன்னு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது மதியம் 1 மணிக்கு. தாயும் மகளும் 2 பேரையுமா கொலை பண்ணிட்டு எல்லம்மாள் போட்டிருந்த தங்க செயின், வளையல், வீட்டுல இருந்த 50,000 ரூபாய் ரொக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பின்பக்க வாசல் வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. கொலை பண்ண குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம திருடுன நகையை வித்து அதுல வந்த பணத்துல நவீன், சத்திய அரசு, ஹரிஷ் 3 பேருமா சேர்ந்து மது குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே விசாரணையில 3 பேரும் ஒண்ணு விடாம சொன்னதை வச்சு நவீன், சத்திய அரசு, ஹரிஷ் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள சிறையில தள்ளிட்டாங்க.